வணக்கம் சார். வணக்கம். பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, நிறைய இடங்களில் வந்து அது ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்ச்சி. அதில் நமக்கு என்ன ஹைலைட்னா, நம்ம ஆண்டவர் வந்து அதில் ஹோஸ்ட் பண்ணுறது தான். இப்போ அவர் வந்து நான் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதனால் இந்த டெசிஷன் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? மேபி அதுக்கு பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பிரபலம். அப்புறமா பாலிவுட் இந்தியில் வந்த பிறகு இது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு, தமிழில் வந்த உடனே இது நிகழ்ச்சி யார் தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அப்போ முதல் இது சீசன் வரும்போதெல்லாம் இருந்தப்போ தான் கமலஹாசன் உள்ளே வந்தப்போ சில விமர்சனம்லாம் வந்தது. ஏன் இவருக்கு இந்த வேலை, இவர் பாட்டு ஒழுங்காக இது பண்ண வேண்டியது தானே. இந்த பிக் பாஸோடைய அந்த இந்தி இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கல. நான் இப்படிலாம் தொடர்ச்சியாக ஏன் அந்த விமர்சனம்லாம் இருந்ததுன்னு அப்படியே போக 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 அந்த சீசனுக்கு வந்து கமலஹாசனுக்கு ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி உலக நாயகனுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருந்தாலும், பிக் பாஸினால் ஒரு பெரும் கூட்டம் அந்த பிக் பாஸை வெறும் வந்து நிகழ்ச்சி தொகுப்புக்காக மட்டும் பயன்படுத்திக்காமல் அதில் வந்து ஒரு அரசியல் விஷயங்கள், பொது விஷயம், பொதுவான கருத்து, இந்த நூல்களை படிங்க. கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்த பொழுது இந்த களத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார் கமலஹாசன். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்தது. நான் கூட முன்கூட்டியே கூட கமல் இந்த இதில் பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதற்கான காரணம் என்னென்னா, அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறது என்னுடைய வேலை பளு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே அதுதான். ஒரு 3 படம் அவர் கையில் இருக்குது. ஒரு படம் தக் லைஃப் வந்து முடிக்க போகிறாங்க. இது தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட படத்திற்குள்ளே அவர் வரப்போகிறார். அது என்னன்னு அப்புறமா சொல்கிறேன் நான். இதெல்லாம் மீறி வெறும் வதந்தியாக வந்துக்கிற செய்தி என்னென்னா, கமல் வந்து ஒரு பெரிய தொகை கேட்டார், அதை வந்து அந்த சேனல் கொடுக்கல அப்படின்னு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கமலுக்கு வந்து நிறைய வந்து மீம்ஸ்லாம் போட்டு அவரை காலி பண்ணாங்க, அது அவரால் பொறுத்துக்க முடியலன்னு. அதெல்லாம் வரட்டுன்னு நினைக்கக்கூடியவர் வந்து. இதோட நான் இன்னொன்று சேர்த்து சொல்கிறேன் சார். கமல் வந்து அந்த இந்தியன் 2ல் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற டைலாக் யூஸ் பண்ணார். அதனால தான் அவர் அதில் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உச்சபட்சமான விமர்சனங்களை சந்தித்தவர் தமிழ் சினிமாவில் அவர் தான். எவ்வளோ விமர்சனங்கள் வந்து அதுக்கு சிலது வந்து சின்னத்தனமாக கோவப்பட்டிருக்கார், சிலதெல்லாம் கடந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கப்பா, என் கவனம் சினிமா தான், இல்லைன்னா இதுக்குள்ளே நான் வந்துட்டேன், நான் இதெல்லாம் வந்து தான் தீரும் அப்படின்னு இதெல்லாம் இருந்தது. ஆனால் கமல் இல்லாத ஒரு பிக் பாஸை நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய அது என்னென்னா, நீங்கள் நான் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நிறைய பேர் அந்த பார்வையாளர் அந்த சனி ஞாயிறில் கலந்துக்கிறாங்க இல்லைங்களா, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்னு வச்சுங்களேன். இந்த தொலைக்காட்சி விஜய் டிவிக்கு அந்த அதில் கலந்துக்கிறதுக்கு மெசேஜ் விண்ணப்பம் கேட்டு, இல்லை அது வந்து மெசேஜாக கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் இது பண்ணுவாங்க. மெயில்லையும் அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் வந்து ஃபோன் பண்ணியும் கடிதமாகவும் அனுப்புவாங்களாம். வந்து என்னென்னா கமலை நேரடியாக பார்க்கணும். அங்கே பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து அவர் எப்படி வந்து தொகுத்து வழங்குறாரு, அது வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற அந்த நிகழ்ச்சியை அங்கே பார்த்துட்டு எப்படி பார்வையாளர் இங்கே இருக்கிறவங்கள்கிட்ட அவர் எப்படி சொல்கிறாரு, அது டிவியில் பார்த்துக்கிறேன், வேறு நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன ஆகிடுச்சுன்னா, கமல் என்ன காஸ்டியூம் போட்டுன்னு வராருன்ற அவ்வளோக்கு வந்துடுச்சு. முதல்ல வந்து இந்த கதர் சட்டை போட்டுக்கிட்டு வந்தார் KH கமலஹாசன் அப்படின்றது. அப்புறம் கடந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அங்கே பாவாடெல்லாம் கட்டிக்கிட்டு வராரு இவர். நம்மளுக்கு வந்து தெரியும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் அறிஞ்ச ஒரு நபருக்கு அது தெரியாமலாம் இருக்கும். நிச்சயமாக தெரிஞ்சே பண்ணது தான் இந்த சம்பளம், அப்புறம் வந்து அவர் வந்து ட்ரோல் பண்ணது, இல்லைனா வந்து இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம். ஒன்று பார்த்திங்கன்னா, அவர் அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உள்ள போகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தொடர்ந்து படங்களை வந்து தயாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அமரன் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ STR48 ட்ராப்னு அடிச்சு இன்னும் சில டைரக்டர்கிட்டலாம் கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வெளி ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறது. இவர் ராஜ்கமல் ஒரு படம் பண்ண போகிறாரு, நடிக்க போகிறாரு. தொடர்ந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே ஒரு ஆர்வம் ஆயாச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, கடந்த 2 சீசனாக பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மேலே இருந்த எதிர்பார்ப்பெல்லாம் கம்மியாகி போச்சு. முன்ன மாதிரி இல்லை. வந்து இப்போ சீசன் 1, 2, 2, 3, 4 அப்போல்லாம் வந்து அப்படியே தகலாக கொதிச்சுக்கிட்டு இருந்தது. வந்து 5வது சீசன்லாம் அப்படியே ஃபயராக இருந்தது. கடந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேக்கு. அப்புறம் கமலே வந்து நடிக்கிறாரு. அப்புறம் வந்து இவங்களெல்லாம் வெளியேற்றுறதுக்காக இவரே ஒரு ட்ராமா பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது தவிர பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற போட்டியாளர்கள் வந்து தனக்கு வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க இவங்க. இது வந்து சரியான பிக் பாஸே கிடையாது. இவுள்ள வந்து நிறைய வல்கரான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. யாரை எப்போ அடிச்சிருவாங்களோன்ற பயத்திலே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் விசித்ரா சொன்னதெல்லாம் வந்து, ஒரு தொழிலுக்குள்ளே ஒரு நடிகையாக இருக்கிறீங்க, நீ இப்போ வந்து நீங்கள் பிரேக் விட்டுருக்கலாம், ஆனால் எப்போ நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்லலாமா இங்கே,
நீங்கள் பேர் சொல்லாமல் ஒரு மொழியில் போய் நடிச்சேன்னு சொன்னாலும் அது பாலகிருஷ்ணான்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் வந்து மொத்தத்தில் வந்து என்னென்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து அந்த ஒரு ஃபேமஸ் பரபரப்பு இதெல்லாம் இருக்குதோ அது குறைய அரைக்கும் போது இதுலையே நம்ம வீணாக்குவான நேரத்தை சரி வந்துடுவோம் அப்படின்னு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி. சரி, இப்போது பிக் பாஸில் கமல் அவர்கள் வந்து இல்லை, அந்த இடத்தை வந்து யார் நிரப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை கமலுக்கு இப்போ கமலுக்கு முன்னோடின்னு கூட வச்சுக்கலாம். கமலை விட இதுவாக இருக்கிற இல்லை கமலோட சேர்ந்த சக நடிகர்னு சொன்னால் கூட ரஜினி. நீங்கள் வந்து 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னா கூட வரமாட்டார் நிச்சயமாக வரமாட்டார். ஒரு 10 கோடின்னு அதிகமாக கூட சொல்லலாம், வந்து வரமாட்டார். கமலுக்கு அடுத்து இருக்கிறது விஜய், அஜித். விஜய் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு. அஜித் அவர் படத்துக்கே வரமாட்டார். அவர் படத்தில் நின்று ஒரு ஸ்டில்லு கொடுக்குன்னா கூட கொடுக்க மாட்டார், வந்து அங்கே வாய்ப்பே இல்லை. நீங்கள் அடுத்த கேட்டகரியில் இருக்கிற எந்த நடிகரை கொண்டு வச்சாலும் கமலுக்கு இணையாக ஆகாது. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த பெரிய வரவேற்பு எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குன்னு கோவிட் டைமில் ஒரு 2 வாரம் ரம்யா கிருஷ்ணன் வந்து பண்ணாங்க தெரியுங்களா? பண்ணிவிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க 2 எபிசோடு ஐயோ என்னால் முடியாதுங்க, அது கமல் சாரே வந்துட்டோம். ஏன்னா டிஆர்பி மலை இறங்கிச்சான். அப்புறம் 24 ஹவர்ஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா சிம்பு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கும் பெரிய வரவில்லை. ஏன்னா இப்போ கமல் இல்லைன்னா சிம்புன்ற ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. இல்லை தனுஷா, நீங்கள் யார் வேணாலும் அவங்கள வந்து நம்ம இதுவாக சொல்லலை. வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இவர் தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நிகழ்ச்சியை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் கேள்வியை வந்து யாருக்கிட்ட எந்த கெஸ்ட்டுக்கிட்ட எப்படி கேட்கணும்னு உங்களுக்கான ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான பல்சி, எந்த மாதிரி நிகழ்ச்சி எங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்னு கமல் வந்து கை தேர்ந்தவருங்க. நீங்கள் அந்த மேடையில் உலக நிகழ்ச்சி பேசுகிறாரு, அரசியல் பேசுகிறாரு, பொது பிரச்சனை பேசுகிறாரு, குடும்ப பிரச்சனை பேசுகிறாரு. அங்கே இருக்கிற பார்வையாளர்களுக்கும் அவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்குமான ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குறாரு. நிறைய நிகழ்ச்சிகளை இதெல்லாம் சக்ஸஸ்க்கான காரணம் தான். வந்து உள்ள இது மாதிரியான வேலையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி 1000 கண்ணு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் இந்த நிகழ்ச்சியோட பெரிய சக்ஸஸே அதுதான். நிறைய பேருக்கு தெரியும். முதல் போன அந்த வீட்டுக்குள்ளே போன ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களால நம்ம சுற்றி கேமரா வாட்ச் பண்ணிட்டுதுன்னு இருக்க முடியுமா கண்டி? அதுக்கப்புறம் அவங்க ட்ரிகர் ஆகிறது, அவங்க இதுவாகிறதுலாம் ஒரு கட்டத்தில் மறந்து போய் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்த பிறகு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற மிருகம் கடவுள்லாம் எப்படி வெளிப்படுறாரு, இதுதான். அதை வந்து ஒரு வார இறுதியில் வந்து சுட்டி காட்டுறது, சொல்லி காமிக்கிறது, நீங்கள் பண்ணதெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறது, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அது கமலஹாசனால் மட்டும்தான் முடியும். அந்த இடத்துக்கு வேற ஒரு நடிகர் அப்படின்னு கொண்டு வந்து வச்சா கூட நிகழ்ச்சி இந்த அளவுக்கு பெருசாகுமான்னு தெரியல. வேறு யாருமே கண்ணில் தெரிஞ்ச யாருமே வர்ற மாதிரி இல்லையே சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டாப் ஆக்டர்ஸ் வாய்ப்பு இல்லை. மிட் லெவலில் இருக்கிறவங்களும் எல்லாருமே படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர் ஏதாவது வருவாரோ சார்? இல்லை, வேற யார் விஜய் டிவின்னு ஒன்று இதெல்லாம் சந்தானம் வருவாரான்னு கேட்பீங்க. அப்படின்னு கிடையாது. என்னென்னா மேபி அதுக்காக ஒரு சேனல் விட்டுற மாட்டாங்க. மிகப்பெரிய நிகழ்ச்சி அது. இந்த அக்டோபர் மாதம் தொடங்கி பொங்கல் வரைக்கும் நிகழ்ச்சி போயிட்டுருக்கோம். அது ஒரு தனி பார்வையாளர் இருப்பாங்க. என்னென்னா கடந்த எபிசோட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிது. இதெல்லாம் வந்து ஒரு போங்கு விளையாட்டு, இது மேலே பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லைன்னு மக்களுக்கு ஒரு பிரதிபலித்த உடனே அது வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது டிஆர்பியில் தூக்கி நிறுத்தணும். இது ஒரு புது நடிகரை ஒரு தொகுப்பாளரை கொண்டு வரணும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி யாரை கொண்டு வரலான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுக்காக விட்டுற மாட்டாங்க. அது யாரையாவது ஒருத்தர் இது பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த நடிகர் வந்து கமலுக்கு இணையாக ஒருவேளை அவர் ஏதாவது ஜிமிக்ஸ் பண்ணி, இல்லை அவர் வந்து பிடித்த நபராக மாறிட்டார், அவர் ஏதாவது புது அப்ரோச் பண்ணுறாரு ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு, இல்லை சேனல் ஒரு ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மீடியா ஃபீல்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயங்களுக்கே அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு தான் இவர் வந்து அதிலிருந்து வெளியே வராரு. ஆனால் இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரே சார், அது என்ன நிலைமையில் இருக்கும்? இல்லை, அது கட்சி ஆரம்பித்தார், ரைட்டு. ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அது பெரிய அளவில் கொண்டு வரலான்ற மாதிரியான முடிவு பண்ணி அது வேறு விதமாக மாறி அதுலேயும் விமர்சனங்கள்லாம் வந்து இப்போ இந்த கட்சிக்கு ஆதரவுலாம் இருக்குது. இந்த கட்சி பணியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே அன்றைக்கி நான் அவருடைய அலுவலகத்தை எல்டாம்ஸ் ரோல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்க்க போனால் அந்த கட்சி அலுவலகமாக மாற்றி நான் அது சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக பார்க்கல. வந்து அங்கே தான் முதல்ல அவருடைய அலுவலகமாக இருந்தது. அப்புறம் டிடிகே ரோடு பக்கத்தில் தான் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அலுவலகத்தை மாற்றிருக்காரு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட வாசலில் ஒரு 20-25 பேர் இருந்துகிட்டு தாங்க இருக்கிறாங்க கட்சி அலுவலகம். நம்ம சொல்லிடுறோம் கடந்து வந்து நீங்கள் கமலஹாசன் ரசிகராக தாண்டி ஒரு அரசியல்வாதியாக அதுலேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. வந்து மேபி என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை சினிமாவில் வந்து இல்லை கட்சி தூக்கி ஆற போடலாம், இல்லை இப்படி கூட விமர்சனம் வருது. எலெக்ஷன் வரப்போலாம் வந்து இவர் கட்சியை கொண்டு வந்துடுவார்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது.
கட்சி ஒரு வெள்ளோட்டம் பார்த்துருக்காரு. அதில் பெரிய நமக்கு ஒரு மாஸ் கிடைக்குன்னு எதிர்பார்த்தாரு. இல்லை அப்படின்னு நமக்கான தொழில், நமக்கான கூட்டம் இங்கே சினிமாவில் இருக்குது, காத்துக்கிட்டு இருக்கோம். விக்ரம் வெற்றிக்கு பிறகு கமலஹாசனுடைய மனநிலையே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஒரு 600 கோடி ரூபாய், ஒரு 650 கோடி வசூல்னு களத்தூர் கண்ணம்மாவிலேருந்து நடிச்சுட்டு வரேன் ஒரு குழந்தை நட்சத்திரமாக. என் திரைவாழ்வில் இப்படி ஒரு வசூலை நான் பார்த்ததில்லை என்பது. அப்போ இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் நம்மளை விரும்புகிறாங்க அப்படின்னு. அது இந்தியன் 2ல் வேறு மாதிரியெல்லாம் ட்ரோல் ஆச்சே கண்டி. இதன் பிறகு கமலஹாசன் சுதாச்சி பாரு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய கில்லாடி. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய கில்லாடி அவர். இன்றைக்கி தனக்கு சொன்ன ஒரு கதை எச்சுவினத்து ஏதோ ஒரு காரணமாக அதை எடுக்க முடியலன்னு தனது ஒரு சக நடிகரான விஜய்க்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுருக்காரு. அந்த கதை தான் யாருக்கு வரையும் கொஞ்சம் விஜய்க்காக கொஞ்சம் மாற்றி விடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவை லவ் பண்ணுறது, சினிமாவுக்குள்ளே ஊறி இருக்கிறது கமலஹாசனோட இது. ஒரு கண் கட்சி, ஒரு கண் சினிமான்னு இருந்தால் கூட முக்கியமான கண்ணா சினிமாவை வச்சு நீ பயணப்படுவார்னு தான் நான் நினைக்கிறேன். இத்தனை வருஷம் மீடியா ஃபீல்டில் இருந்து கட்சி ஆரம்பித்த இவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா, அடுத்து களம் இறங்க போகிற விஜய் அவர்கள் அவருக்கு எந்த நிலைமையில் இருக்கும்? உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதை நடத்துவது, அதில் இப்போ இருக்கிற இந்த போட்டி உலகத்தில் இப்போ இருக்கிற இப்போ என்னென்னா மக்களுடைய மனநிலை இவ்வளோ தான், இந்த கட்சிக்குள்ளே நம்ம ஓட்டு போடுவோமான்ற இருக்கிற இந்த இடத்துல புதுசாக ஒருத்தர் போகிறாங்கன்னா விஜயகாந்த் தான் ஆகிட முடியாது. அதே சமயம் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ விஜய் சொல்கிற கொள்கை, ஏன்னா விஜய் ஒன்றும் அறிவிச்சிருக்காரு, அடுத்து ஒரு மாநாடு ஆரம்பிக்கல, உங்களுக்கு கட்சியோட கொடி என்ன, கொள்கை என்ன, எதுவுமே அறிவிக்கலை. ஒரு மாநாடு நடத்துகிறாரு, அதுக்கு கொள்கையை சொல்கிறாரு, அடுத்து ஒரு நடைபயணத்தை ஆரம்பிக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாருன்னா அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாரா இல்லையான்னு தாண்டி ஒரு கணிசமான ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, அதுவே பெரிய விஷயம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு அரசியல் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்கன்னு சொன்ன ஒருத்தருடைய வீட்டிலேருந்து அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கார். சொன்னவர் சிரஞ்சீவி. திருப்பதியில் போய் நிற்கிறேன் ஜேன்னு கூட்டம் பிரச்சாரத்துக்கு, ஆனால் என்னை தோக்கடிச்சிட்டாங்க. அதே பவன் கல்யாண் பாருங்கள், இன்றைக்கி துணை முதலமைச்சராக வந்துட்டார். இதுதான் என் மக்களுடைய மைண்டில் என்ன இருக்குது. அது ரெண்டாவது பின்வாங்கக்கூடாது. ஒரு விஷயத்தில் விஜய் எனக்கு தெரிஞ்சு பின்வாங்க மாட்டார்னு நினைக்கிறேன். விஜயோடைய கொள்கை, அவர் என்ன சொல்ல போகிறார், அவர் எப்படி போய் மக்களை சந்திக்க போகிறார்ன்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய அடுத்த கட்டம், அடுத்த நிலைமை என்னன்னு நமக்கு தெரிய வரும். எங்களுக்கு தெரியாத நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சதுக்கு நம்ம நன்றி சார். வணக்கம்.